சைக்கிள் வச்சுக்க இப்படியே 4 மணிக்கு நல்லூரில் சுற்றுவேன். 4:30 மணிக்கு முருகன் பூசை பார்ப்பேன். 4:30 மணிக்கு சரியாக முன்னூறு பள்ளியறையால் சாமி வரும். அந்த பஞ்சாலாதி பார்ப்பேன். ESP நாகரட்னம் எப்படி உருவானார், குடும்பம், வாழ்க்கை, எப்படி இந்த வர்த்தகத்துறைக்குள்ள வந்தார், இது கணக்கு தெரியாது. சன்மார்க்க வித்தியாலயத்தில் படிச்சினான். பெருமாவலடியில் பிள்ளையாவிலும் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் 7ஆம் வகுப்பு வரை தான் நான் படித்தேன். அதுக்கு பிறகு எங்கள் அப்பாவோட தொழிலுக்கு நான் 7ஆம் ஆண்டு வரையும் படித்த ஒரு ஆள் இவ்வளவு வர்த்தகத்துறையில் ஒரு தனியான ஞாபகம் பதிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த படிப்பு இன்றைக்கு இல்லை, என்ற தொழில் வளத்துக்கு இல்லைன்றது ஒரு குறையாக இருக்கு. நான் மேலிடங்களில் போய் அதை செலுத்தினாக போயிட்டு பெரிய ஒரு வர்த்தக நாமத்தை இன்றைக்கு உருவாக்குறீங்க. ESPன்னு சொன்னாலே பெயர் தெரியக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அந்த காலப்பகுதியில் யுத்தம் தொடங்கின. சைக்கிள் தேர்ல, பார்ட்ஸ் தேர்ல நிறைய தேர்ல இருந்தது. பெரிய விளையாண்டு இல்லை. அப்போ சரி, என்னது முதலாக நீங்கள் வியாபாரம் செய்தீங்க? ஊரில் செக்கம் வச்சு எண்ணெய் செக்கம் வச்சு ஊற்றிட்டாங்க. நெல் எண்ணெய் நல்லெண்ணெய் கமங்கடாக்கு வீட்டில் அங்கே அப்படின்னு 2 சோடி மாடு நிற்கும். இவ்வளோ வர்த்தகம் செய்கிறீங்க, ஒரு தொலைபேசி பாவிக்கிற இல்லைன்ற பெரிய குறை ஒன்று இருக்குது. அது அப்போ இருந்தே நான் பாவிக்கல. அது இடைஞ்சலை தரும். கார்நகர் பிடித்து போகிறதா, யாழ்ப்பாணம் பிடித்து போகிறதா? நாங்கள் போய் கடை வசதிக்காக வந்திருக்கிறோம் ஒழிய மற்றும்படி காரணம் நல்ல சுவாத்தியம் உள்ள இடம். 4 பக்கம் சுத்த வர கடல் காத்து. வணக்கம் நேர்களே, இது நக்கீரன் சபையில் புட்டுக்கதை. பிரமுகர்களுடைய அறியப்படாத பக்கத்தை தேடுவது நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னும் ஒரு அதியோடு சந்திக்கிறோம். வணக்கம் ஷியா. வணக்கம் சாந்தன். வணக்கம் மக்களே. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக எல்லாம் பலமே வரும்போது வெள்ளை புட்டாக கொண்டு வந்தோம். வெள்ளை புட்டு சாப்பிட்டு வெள்ளையாவாரம் கொஞ்சம் கருப்பாகணும். ஆமாம், அதாவது தமிழனுடைய இயற்கை நிறம்ன்றது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் மாதிரி. இந்த கருப்பாக இருந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குமா. சரி, அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் குரக்கன் போட்டு அதுவும் ஒரு ஆளுக்கு பிடித்த உணவு என்றபடியால் கொண்டு வந்திருக்கோம். விருந்தினர்கள் வரக்கூடியவர்கள் கேட்குற ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து கொடுத்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது. இப்படியான விடயங்கள் சாப்பிட்றது யாருன்னு சொன்னால், சில இடங்கள் பார்த்தா ஊரை பார்த்தாலே அந்த பழமை மாறாத கிராமத்து சேரோட அதை விட பண்பாட்டியல், கலை, மரபு இப்படி நிறைய விஷயங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய இடங்களில் காரநகர் தனித்துவமானது. காரநகரில் பார்த்தா எல்லாருமே வர்த்தகர்கள். காசு நிறையவே அவர்கிட்ட இருக்கு, கேட்டலாம் தருவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் எல்லாருமே வர்த்தகத்துறையில் மிக கொடி கட்டி பறந்தவர்கள். இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய கொடையாளிகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த வர்த்தகத்துறை செய்ததுக்கு பிறகு. திரு ESP நாகரட்னம் அவர்கள் வணக்கம். பல பேருக்கு தெரியும் ஒரு வர்த்தகராக, இப்போவும் அந்த முந்தி எடுத்த அந்த மோட்டார் வாகனத்தில் பயணிக்கூடிய ஒருவராக, எப்பயும் பக்கத்தில் பார்த்து அன்னையும் ஐயான்னு சொல்லி கதையக்கூடிய ஒரு ஆளாக தெரியும். ஆனால் இந்த ESP நாகரட்னம் எப்படி உருவானார், குடும்பம், வாழ்க்கை, எப்படி இந்த வர்த்தகத்துறைக்குள்ளே வந்தார், இது பேருக்கு தெரியாது. அதில் இருந்து தொடங்கலாம். நான் பிறந்த 1956ஆம் ஆண்டு காரணம் பாரிவளவு பிறந்தேன். நான் சிறு வயதில் அங்கே படித்தேன். 3ஆம் வகுப்பு வரை காரணம் கோவிந்தன் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அதுக்கு பிறகு அப்பாவுக்கு துணையாக யாழ்ப்பாணம் அப்பா கடை வச்சிருந்தவர். அவரோட நின்று சன்மார்க்க வித்தியாலயத்தில் படித்தேன். பெருமாவலடியில் பிள்ளையாவிலும் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் 7ஆம் வகுப்பு வரை தான் நான் படித்தேன். அதுக்கு பிறகு எங்கள் அப்பாவோட தொழிலுக்கு நான் அப்பாவுக்கு உதவி இல்லைன்னு நான் ஐயாவோட தொழிலுக்கு இறங்கிட்டேன். 7ஆம் ஆண்டு வரையும் படித்த ஒரு ஆள் இவ்வளோ வர்த்தகத்துறையில் ஒரு தனியான ஞாபகம் பதிக்கிறதுக்கு என்ன காரணம்? மேக்ஸ் பாடம் 100 மார்க்ஸ் எடுத்தேன். எனக்கு ஆசிரியர் அப்படி தான் அடிப்பார். அந்த தடி வச்சு அடிப்பார். நாங்கள் அதை பெருசாக எடுக்கிறதில்லை. அந்த கணித பாடலாம் பார்ப்பேன் 100 எடுத்துறான். தமிழும் பார்க்க கணிதம் வலுவாக இருக்கு. இன்றைக்கும் கணிதம் என்னென்ன கண்டு மனதிலேயே இருக்கும் கணக்கு. சரி, நீங்கள் 7ஆம் ஆண்டில் அப்பாவோட உதவிக்கு வந்துன்னு சொன்னீங்க தானே. 7ஆம் ஆண்டில் நீங்கள் அப்பாட்ட சொல்லலை நான் படிக்க போகிறேன், என்ன படிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலையே? நான் எங்களை பொறுத்தல காரனாரை பொறுத்தல தொழில் வர்த்தகத்தில் நாங்கள் கூட இருந்தேன். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்த வழி மாவட்டம் தென்னிலங்கையில் எல்லாம் கொடியேட்டுப்படை இந்த காரணம் மக்கள் இருக்கணும். தென்னிலங்கை பாசற பதுல பண்டாரோலா புத்தளை காலி மாத்தரை சகல இடத்திலே அங்கே ஒரு முத்திரை வச்சாக்கள் காரணராக இந்த இனக்கலவரம் கொண்டு வந்தால் அவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறிட்டார்கள். இனக்கலவரம் கொண்டு பெற பல வந்தார், பாதிக்கப்பட்டார். பகுதியில் போனால் காரணராக்கெல்லாம் முன்னணி, பசறையில் போனால் அப்படி தோட்டங்களுக்கு சாமான் சப்ளை பண்ணது காத்திய சொந்த கம்பெனி.
சரி, நீங்கள் தச்சு தவறு 7ஆம் ஆண்டில் வர்த்தகத்துறைக்கு வராமல் தொடர்ந்து படிச்சிருந்தா இன்றைக்கு என்னவா வந்திருப்பீங்க? அதை நான் சொல்லலை. எனக்கு அந்த படிப்பு மேலே பெருசாக செல்லலை. ஆனால் சார் எனக்கு இன்றைக்கு அந்த படிப்பு இல்லாத பெரிய குறை. அந்த படிப்பு இன்றைக்கு இல்லை, என்ற தொழில் வளத்துக்கு இல்லைன்றது ஒரு குறை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் மேலிடங்களில் போய் அதை செலுத்திடாமல் போயிட்டு ஒரு இம்போர்ட் பண்ண செய்யக்கூட வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லாமல் கிடக்கு. தமிழனோட பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சரி, ஒரு பக்கம் குறையாக இருந்தாலும் குறிப்பாக சொல்வார், காகம் கரையாத ஊருமில்லை, காரதிவான் போகாத ஊருமில்லைன்னு சொல்லுவார். ஊரினுடைய சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். காரணர்கள் திசம்பரம் இருக்கு. அது காரணருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான கோயில். பல கிராமங்களில் பல கோயில் இருக்கு. இப்போ பல ஆட்டில் எடுத்தால் ஐயனாவை தேவஸ்தானம் இருக்கு. வாரியோட இடத்துல வாரியோட புள்ளியா கோயில் இருக்கு. மணக்காட்டு முத்துமாரி இருக்கு. ஆலடியில் எடுத்தால் அதை விட புளியங்கூட பிள்ளையார் இருக்குது. அதை விட இன்னொரு அம்மன் கோயில் இருக்குது. காலபூமியில் பாலாவுடன் இல்லை, அது பாலாவுடன் அம்மன் கோயில் இருக்குது. திக்கரை முருகத்தி கோயில் இருக்குது. மற்ற கன்னியல் அண்டு கிட்டங்கியில் இருக்குது. அதை விட கிட்டங்கிலேயும் ஒரு பிள்ளையா கோயில் இப்போ அமைச்சு கொண்டு பல கோடியில். அது மனதடி பிள்ளையா கோயில் உண்டு. கருங்கல்ல இப்போ அதுவும் திருப்பணி வேலை செய்யணும். பல கோயில்கள் உள்ள இடம். தெய்வத்தின் மேலே நல்ல நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்குமென்று தான் நான் நினைக்கின்றேன். சரி, சாப்பிட்டு கொண்டே பேசலாம். இந்த குரக்கன் புட்டு கொண்டு வந்தோடனே ஒரு கதை ஒன்று சொன்னீங்க. என்ன கதை அது? இல்லை, குரக்கன் புட்டு நீங்கள் சீனி போடுறீங்க. ஆனால் குரக்கன் புட்டுக்கும் மிளகா பொடி போடும். பொடியா பொரியலா? மிளகா பொடி. அந்த மிளகா தனி மிளகாத்தூள் கட்ட சொல். அது போட்டு சாப்பிட அது நல்ல சுவையாக இருக்கு. நாங்கள் தனியாக குரக்கன் புட்டு கணக்க சாப்பிடலாம். அப்போ அந்த உரைப்பு இருந்தால் வடிவாக சாப்பிடலாம். அதுக்கு மச்சம் போடும். மச்சம் போடணும். என்ன போடணும்? மீன், நல்ல மீன்கள் வாங்கி உடனே வார மீன் புட்டு அவிச்சு வச்சா அந்த மாதிரி இருக்கு. அதை விட ஒருவியல் புட்டு பழமை சாப்பாடு அதெல்லாம் சரி. எல்லாமே இல்லை. இப்போ வேறு இப்போ பீஸாண்டு வருதோடைய இளங்கட பிள்ளைகளும் தெரியாது. இதில் சத்தம் இருக்கு. உடம்புல சரியான ஆரோக்கியமான வாழ்வுக்கு உடந்த சாமல் குரக்க. சரி, இந்த குரக்கன் இந்த விஷயம் எல்லாம் இந்த குரக்கன் பாவிச்ச ஒடியல் புட்டு வாங்கி டைபிஸ்டிஸ் எல்லாம் இராது. ப்ரெஷர் ஒரு காலம் இல்லை. இப்போதான் எல்லாம் வந்துருக்கு. என்னத்தால் வந்ததுன்னே தெரியாது. சாப்பாட்டு வித்தியாசமாக இதெல்லாம் நாங்கள் இந்த பழமையை மறந்து புதுசில் இறங்கிட்டோம். அப்படி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. சரி, இந்த பழைய சாப்பாடுகளை உங்களோட குடும்ப வாழ்க்கை, எத்தனை சகோதரர்கள், அப்போ ஆற்ற கையால் இப்படியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நீங்கள்? அம்மா தருவா. எங்களோட பெண் சகோதரங்கள் தெரியணும். அம்மா இல்லாட்டியாவே தெரியணும். எங்களுக்கு அந்த நேரம் போனால் சாப்பாடு கிடைக்கும். சகோதரர்கள் குடும்பத்தை பற்றி இனிமே சொல்லல. சகோதரங்களை நான் 5 பெண் சகோதரன், 2 ஆண் சகோதரம். அதில் ஒரு ஆண் சகோதரம் இறந்துட்டார். வருத்தமாக இறந்துட்டார். அவர் நானும் தான் தொழில் சேர்ந்து செய்து நாங்கள் இடையில் அவர் தனியாக போகணுண்டு. பிரிஞ்சு நடந்தாலும் பரம்பாக நடக்குது. அவற்ற தொழிலும் எந்த தொழிலும் பரம்பாக நடக்குது. மற்ற சகோதரங்கள் எல்லாம் திருமணம் முடிச்சு ஒவ்வொருவர் தங்கட பாட்டில் போயிட்டோம். வீட்டில் யார் குளப்படி? குளப்படி என்ற ஒரு தரம் இல்லை. குளப்படியாக இருந்தால் அப்படி வரையலாது. எல்லாரும் தாய் தகப்பன் சொல்ல கட்டுப்பாட்டை நடந்த ஆக்கள். சரி, அப்பாட்ட அதிகமாக யார் அடி வாங்கினது? நான். என்னதுக்கெல்லாம் அடி விழுந்துச்சு? என்னதுக்கெல்லாம் அடி விழுந்துச்சு? கடையில் அங்கே அலைஞ்சால போன அடிப்பேன் குளத்து. அப்போ அவனுடைய ஒரு சின்ன வர்த்தக நிலையத்தை வச்சுக்கொண்டு பெரிய ஒரு வர்த்தக நாமத்தை இன்றைக்கு உருவாக்குறீங்க. ESPN சொன்னாலே பேர் தெரியக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அவர் நான் நினைக்கிறேன் அவரும் ஒரு சம்பளத்துக்கு நின்றால் தான். அப்பா எனக்கு தெரியாது சொல்லுவார். சம்பளத்துக்கு நின்ற தமிழனும் அவர் கஷ்யா ரோட்டில் ஒரு கடையை உருவாக்கினார். அப்பாண்ட தமிழனும் உருவாக்கி பெரிதாக பிரச்சனைப்பட்டா போல அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைய கூட. அப்போ நான் ஒரு ஆள் தான். அதுக்கு பிறகு தான் மற்றவர் தம்பியார். அப்போ அதால் அவரும் பிரிஞ்சுட்டார். பிரிஞ்சு அவர் தனி ஒரு கடை வச்சு நடத்தினவர். வேறு மக்கள் நின்றவங்க. அப்போ அந்த சௌகரி மற்ற பிள்ளைகள் நின்றவங்க.
அப்போ செய்து கொண்டிருக்க அவங்கள பிரிஞ்சு விருது பழைய பிரிஞ்சு விருது தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்துட்டான். காரணராக்கள் அந்த நாளையில் அங்கே உள்ள பொடிகளை கொண்டு கடையில் விடுவாங்க. இப்போ அப்படி வாராங்கள் இல்லை. இப்போ அவன் தனியாக தொழில் செய்ய போகிறான். இப்போ படிப்பிலே முன்னேற்றம். அன்றைக்கு படிப்பு இல்லை, ஒரு சிலர் தான் படிச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் படிப்பாளியாக இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல இன்ஜினியராக வந்திருக்காங்க. காரணம் பையன்கள் டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அதுலேயும் கஷ்டப்பட்டனும் உயர்த்தி விடுறாங்க. அந்த பண்பாடுனா அங்கே இருக்கு. ஒரு சிலர் தான் புள்ளியோடைய எல்லாரும் காரணராக்கள் பிள்ளை இல்லை. சரி, அப்பாண்ட கையில் இருந்து உங்களோட கைக்கு இப்போ கடை பொறுப்பு வருது. அப்பா அந்த கையில் எனக்கு இந்த கடை பொறுப்பு நான் நினைக்கிறேன் 80ஆம் ஆண்டுல இருந்து வந்திருக்கும். சரி, என்னது முதலாக நீங்கள் வியாபாரம் செய்தீங்க? மளிகை கடை. அப்பா மளிகை கடை 1953 ரீசேல் பதிவு பண்ணியிருக்கேன் கடையை. நான் நினைக்கிறேன் 48 எடுத்திருப்பேன். வாடகை 10 ரூபா 15 ரூபா தான். நான் இருக்கு 50 ரூபா கொடுத்துனான். பல பிரச்சனைப்பட்டு தான் இந்த கடையை வாங்கினேன். பிறகு இந்தளவு தூரம் வர்றதுக்கு என்ன வியாபாரம் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்துச்சு? இந்த சில்லறை கடை அந்த ரோட்டில் அவ்வளோ பைசா கை கொடுக்கல. அங்கே சின்ன கணக்கு அந்த முன்னுக்கு பள்ளி வாசல் விடுங்க, அதுக்கு உள்ள ஆக்களை மற்ற இந்த குளம் இருக்குது தானே ஒன்றா குளம், அது முதல் குளமாக தான் இருந்து அதுக்கு பின்னால் கொஞ்சம் ஆக்கள் இருந்தவை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அண்ணன்டே வேலைக்கு போகிறது. அதை வந்து கொஞ்சம் சாமான் வாங்கும். 1 கிலோ 1 ராத்தல் அரிசி, 1 கிலோ உப்பு, 1 ராத்தல் உப்பு. அப்போ ராத்தல் கணக்கு தானே. அப்போ ராத்தல் கணக்கில் வந்து வாங்குவாரு. அப்போ அந்த காசு பெருசாக அந்த எங்களோட வாழ்க்கைக்கு காணும். நீ ஊரில் செக்கம் வச்சு எண்ணெய் செக்கம் வச்சு ஊற்றிட்டாங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் கமம் கிடக்கு வீட்டில். அங்கே அப்படி 2 சோடி மாடு நிற்கும். 2 சோடி மாடு. செக்குக்கு மாடு வேணும், எண்ணெய் நல்லெண்ணெய். அப்போ எள்ளு நொச்சி ஆகும் 5000 அங்கேருந்து வாரம். அப்போ வாங்கி அந்த ஊற்றி இங்கே வரும் அடைச்சி போத்தில் கொடுக்குறது நான். அந்த முதல் இப்போ இந்த காலப்போக்கில் வர்த்தகத்துறைக்கு இந்த முஸ்லீம் மக்கள் இங்கே வாரவங்க அவங்களங்கிற பக்கத்தில் சைக்கிள் கடையில் கிடந்த. அப்போ அங்கே போயிட்டு என்னென்ன அந்த கொச்சிக்காய் வாங்க வருவாங்க. கொச்சிக்காய் மாசு தட்டுப்பாடான சாமானுக்கு வருவாங்க. அப்போ என்னடா கிடக்கும் கொடுக்குறேன்னா அப்போ சொல்லுவாங்க, இந்த ரோட்டில் உங்களுக்கு இது சரி வராது, நீங்கள் மாற்றி அமைங்க சைக்கிள் கிடையாது. அப்போ நாங்கள் சைக்கிள் கடையாக மாற்றி அமைச்சோம். அந்த காலப்பகுதியில் யுத்தம் தொடங்கின. சைக்கிள் தேர்வு, பார்ட்ஸ் தேர்வு, நிறைய தேர்வாக இருந்தது. பெரிய விலையாண்டு இல்லை. அப்போ என்ன விலை கொடுத்து நீங்கள் முதலாவது சைக்கிள் 850 ரூபா. 850 ரூபா. 850 கூட அப்படி வாங்கலாம். எனக்கு 50 ரூபா அடைக்கும். உங்களுக்கு 50 ரூபா ஒவ்வொரு பொட்டியாக போய் குழம்புல எடுத்துரு. இந்த பின்னேரம் பஸ்ஸில் ஏறினா போய் எடுத்துட்டு அங்கே நிற்கிற லொரியில் ஒன்றில் போட்டால் அடுத்த நாள் காலம் வந்துடும். அதை பூட்டுவேன். சரி, நான் அன்றைக்கு 5 சைக்கிளும் விற்கும். இப்போ இந்த அன்றைக்கு ஏறுவேன். நீங்களே தான் பூட்டி வைக்கிறது? வேறு பூட்டை பிடி சைக்கிள் பூட்டேன். இந்த பூட்டுகள் பெல்லுகள் ஸ்டாண்டில் நாங்கள் பூட்டுவோம். அவங்க படிப்படியாக முதல் சைக்கிளை பழகி விலை வியாபாரம் கூட்டிட்டு இதற்கான சாமான்கள் கையல் பூட்டு ஸ்டாண்ட் பெல் அது சம்மந்தப்பட்ட எல்லாம் அவங்க போனால் 3 மாதம் கிரெடிட்டு தருவாங்க. பழகிட்டமில்ல என்ன வளர்த்தவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி, அது பிறகு சைக்கிள் அதை தாண்டி இப்போ என்னென்னலாம் வியாபாரம் செய்றீங்க? அது சைக்கிளை தாண்டி பேருந்து 2000 இரும்பு கார்பேர் வந்துடும். அது நடக்குது, கார்பேர் நடக்குது. பெப்சி சோடா டிஸ்ட்ரிபியூட்டர், சீமந்து, கம்பி. இவ்வளோ வர்த்தகம் செய்கிறீங்க, ஒரு தொலைபேசி பாவிக்கிறீர்கள் என்ற பெரிய குறை ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு நல்லா இருக்கலாம், மிச்சாக்கள்லாம் தொடர்பு கொள்வது சிக்கலாக இருக்குமே. வீட்டுக்காரரை போய் அதை தொடர்பு கொள்வது கஷ்டப்பட்டது இல்லையா? இல்லை, நான் வெளியிட்டு சொல்லிட்டு தான் போவேன். அப்படி அவசரம் உண்டா நான் நிற்கிறேன் எல்லாம் லேண்ட் போர் இருக்கு. அவசரம் உண்டா இருக்கு. பொடியில் இருக்கிறாங்களோ அவங்கள கழிச்சு கொள்வாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பான ஆக்கள் இருக்கு. சில விஷயத்துக்கு தான் என்ன தேடுவாங்களோடைய மற்றபடி அவங்க கையாளுவாங்க. ஏன் தொலைபேசி பாவிக்காம விட்டு நீங்கள்? அது அப்போ இருந்தே நான் பாவிக்கல. அது இடைஞ்சலை தரும்.
சரி, இப்பொழுது பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவினோம். ஆனால் இப்போ வரைக்குமே இந்த வேட்டி சட்டை என்னென்ன சாத்தியம்? அது என் தேசிய உடையம், தேசியத்தை மறக்கையில் அதான். மற்ற ஆடைகள் போட விருப்பம் இல்லையா? அது எனக்கு அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை. அது எல்லாரும் தானே போட்டிருக்காங்க. இல்லை, எனக்கும் அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இந்த உடைக்கும் அந்த உடைக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மோட்டார் சைக்கிள்ன்ற கதை சொல்லுங்க. இப்போ வரையும் ஓடிக்கொண்டிருக்கு உங்களோட ரெண்டு MT-90. அது கெவியான சைக்கிள், எனக்கு ஓட்டத்துக்கு சொப்டாக இருக்கு. எப்போ வாங்கினீங்க? இன்று வரையும் ஏன் அதை வச்சுக்கிறீங்க? எனக்கு காலமாச்சு. இந்த வரையும் அது நீட்டாக இருக்கு. எனக்கு எந்த இடம் போனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ முதல்ல அமர்ந்தேன் புஷ் சைக்கிள் வச்சுக்க. இப்படியே 4 மணிக்கு நல்லூரில் சுற்றுவேன். 4:30 மணிக்கு முருகன் பூசை பார்ப்பேன். 4:30 மணிக்கு சரியாக முன்னும் பள்ளியறையால் சாமி வரும், அந்த பஞ்சாலாதி பார்ப்பேன். பேருந்து 5 மணிக்கு ஆரம்ப வாசல்ல இருந்து பூசை முழுக்க பார்க்கலாம். பேருந்து பார்த்துட்டு முன்னே போனால் கண்டேஸ்வரர் பஞ்சாலாத்தி, முருகனுக்கு ஒரு பஞ்சாலதி, அது பார்க்கப்படும். வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கஷ்டம். மற்ற நாளில் தேன்முட்டி எழுதினால் பஞ்சாலதி ஒலிக்கும். சரி, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீராதியம்மன் கோயிலுக்கு வருவேன். அதுக்கப்புறம் சிவன் கோயில் அடியில் கும்பிடுவேன். இப்போ இந்த பிள்ளையார்கிட்ட 5:30 பூசை, அது முழுமையாக பார்த்துட்டு விட்டா போகும். எத்தனை மணிக்கு தொழில் ஸ்டார்ட்? அது 5:30 முடிஞ்சு போனால் வீட்டை 7 மணிக்கு பழிக்கிட்டு வீட்டை விட்டு. இதுக்கு எத்தனை மணிக்கு போகிறது வீட்டு? 8 மணியா சாப்பிட மத்தியானம் போவேன். 2:30-3 மணியா பையங்களை சாப்பிட விட்டுட்டு வந்தவர்கிட்ட நான் போவேன். சரி, உங்களுக்கு பிடித்தமான உணவு என்று சொன்னால் அதை சொல்லுவேன். பிடித்தமான உணவு எல்லா சாப்பாடும் நான் சாப்பிடுவேன். சாப்பாட்டில் எனக்கு எந்த இதாண்டு இல்லை. குரக்கன் புட்டு, ஒடியல்மா புட்டு விசேஷமாக பிடிக்கும். இப்போ ஒடியல்மா புட்டு திண்டால் வயிற்றால போரெல்லாம் சுமுத்தாக இருக்கு. அதில் அந்த சக்தி இருக்கு. கூழ் குடிப்போம். மாதத்தில் 1 நாள் 2 நாளைக்கு கூழ் காய்ச்சி குடிப்போம். அப்போ எங்கட உள்ள அம்மா இருக்க எனக்கெல்லாம் புட்டு, இந்த பயத்தங்காய் புட்டு வயலில் ஆஞ்சி வந்து இந்த பயத்தங்காய் புட்டு செய்து வச்சுப்பா நல்லா இருக்கும். இப்போ செய்கிற மாட்டா இல்லை. இப்போ பயத்தங்காய் இந்த நீளத்தில் வருது, அது கோட்டையோட போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இனி அங்கே மீனுக்கு அது ஒரு விசேஷம் இருக்கு. சரி, ஒரு பக்கம் அம்மா உணவு, மனைவி உணவு, யாருடைய உணவு அதிகமாக பிடிக்கும்? அம்மா இருக்கு, அம்மாண்ட உணவு. இப்போ மனைவி, நான் கடையில் சாப்பிடுவேன், மனைவிட்டு தான் போய் சாப்பிடுவேன். ஆட்டு சாப்பாடு நல்லா இருக்கு. அவைக்கும் உண்மைக்கும் இப்போ வித்தியாசம் இருக்கு. இப்போ அம்மா சம்பல் அம்மியில் அரைச்சவா, இன்றைக்கு கிரண்டர் தண்ணியாக இருக்கும். நான் சொல்லி அரைப்பிக்கிறேன். சரி, சிறு வயதிலேயே கார்னரை விட்டு இஞ்சால பக்கம் வர்த்தகத்துறைக்காக வந்துட்டீங்க. கார்னர் பிடித்து போகிறதா, யாழ்ப்பாணம் பிடித்து போகிறதா? கார்னர் சுவாத்தியம் கூட. எங்களோட பயணம் அதுகளுக்கெல்லாம் நல்ல சுவாத்தியம். நாங்கள் இப்போ எங்களோட வசதிக்காக வந்திருக்கிறோம் இல்லையே, மற்றபடி கார்னர் நல்ல சுவாத்தியம் உள்ள இடம். 4 பக்கம் சுத்த வர கடல் காற்று. எப்போதெல்லாம் ஊருக்கு போவீங்க? எப்போதெல்லாம் ஊருக்கு போவீங்க? ஞாயிற்றுக்கிழமையில போவேன் பெரும்பாலும். ஆனால் லீவ் உள்ள நேரம் போவேன். சரி, தொடர்ந்தும் பல விஷயங்கள் பேசலாம். இடையில் நாங்கள் ஒரு சிறிய ஒரு விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம்.